ஜெய் ஸ்ரீராம். இப்போ இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் பற்றி எப்படி சொல்லணும், இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நம்ம என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ அது ஆஞ்சகிட்ட சொன்னால் அது நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இது சக்திய வீரிய அனுமன் கோவிலாக இருக்குது. இது சிறப்பு மிக்க கோவில். 1961 செஞ்சுரியில் இந்த அனுமன் கோவில் கட்டப்பட்டது. 2 சிலை, அதாவது ஆஞ்சநேயர் 2 சிலை. அந்த ஆஞ்சநேயரோட 2 சிலையும் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஸ்ரீதேவி காலேஜ் இந்த கிருஷ்ணாபுரத்திலே அந்த மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்து கோவிலுக்குள்ளே வச்சாங்க. அதனால இது ஆஞ்சநேயர் கோவிலாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா 2010 செஞ்ச ராமன், சீதா, லக்ஷ்மணன், அனுமன் இந்த நாலு பேரான சிலையும் கிருஷ்ணாபுரத்தில் தான் இருந்து எடுத்து வந்தப்பட்டது. மண்ணுக்குள்ளே இருந்து அப்படி எடுத்துகிட்டு வந்தப்பட்டது. டெய்லி பூஜை நடக்கும், ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க. என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னால், இந்த அனுமன் ஜெயந்தி, ராமநவமி, நம்ம பெருமாள் திருக்கல்யாணம், நம்ம பொங்கலாப்ப சுவாமி ஊர்வலம், நம்ம சங்கடா சதுர்த்தி, ராமருக்கு பட்டாபிஷேகம், இதெல்லாம் டெய்லி நடக்கும். டெய்லி பூஜைகள் பண்ணுவாங்க. அதனால மக்கள் என்ன வைக்கிறாங்களோ ஆசை, வேலையோ படிப்போ இல்லை எப்படிப்பட்ட வருமானம், வீடோ எது வேணாலும் ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்டால் அவர் கொடுப்பாரு, நிறைவேற்றுவாருன்னு இந்த ஊரோட ஐதீகம். ஜெய் ஸ்ரீராம். இன்னொரு விஷயம் இருக்குது. ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப சிறப்பு மிக்காத கோவில். அதில் ராமர், சீத்தை இருக்கிறாங்க, அதை விட சிறப்பு. மற்றும் நாம் ஆஞ்சநேயர் அடிக்கடி இந்த கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறது மிக அற்புதம். நம்ம கோவில் இருந்தாலே அதுக்கு நிர்வாகம் இருக்கணும். அந்த நிர்வாகம் பேரை நாங்கள் சொல்கிறேன். பார்த்திபன், பட்டகார் பாபு, ராஜேந்திரன், சுரேஷ் பாபு, இங்கே தான் அந்த கோவிலோட நிர்வாகம் மிக சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்க. கோவிலோட சுற்றுப்புறம், கோவிலோட வளாகம், கோவில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆஞ்சநேயர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இங்கே இருக்கிறாரு. அதனால இங்கே வாழ்கிற மக்களும் நல்லா வாழ்கிறாங்க, நல்லா வீரத்தோடு இருக்கிறாங்க. நானே ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஊரில் நம்ம வந்திருக்கிறோன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் ஆசைப்பட்டால் கிருஷ்ணாபுரம் பொன்னேரி கொடு ரோட் வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வரலாம். சுவாமியை தரிசிக்கலாம். எப்போ வேணாலும் வரலாம். ராமநவமிக்கு நான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ராமநவமி அதை விட சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் அனுமன் ஜெயந்தியும் சிறப்பாக இருக்கும். பெருமாள் திருக்கல்யாணமும் சிறப்பாக இருக்கும். சுவாமி ஊர்வலமும் சிறப்பாக இருக்கும்.
பொங்கல் நாளவே கோவில் திருவிழா ஆயிடும். கிருஷ்ணாபுரமே திருவிழா மாதிரி ஆயிடும். ரொம்ப சிறப்பு மிக்க கோவில். அது மட்டும் இல்லாமல் கோவிலோட வளாகம் சிறப்பு மிக்கது. கிருஷ்ணாபுரம் தச்சுக்குட்டிலேருந்து கிருஷ்ணாபுரம் போகிற வரை அங்கே இருக்கிற கோவில் விட கிருஷ்ணாபுரம் உள்ள இருக்கிற சுவாமி வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் அதை விட சிறப்பு. ஏன் அவ்வளோ சிறப்புனா, ஆஞ்சநேயர்னா வீர சூர ஆஞ்சநேயர். அவருக்கு வர பக்தர்களுக்கு உதவி செய்யணும். அவங்க அதர்ம வழியில் போகாம தர்ம வழியிலே போய் இருக்கணும்னா இவர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கும் அந்த வீர தைரியம், பயம், பணம் இல்லாமல், வேலை இல்லாமல், வீடு வசதி இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல், திருமணமான ஆகாதவங்க கிருஷ்ணாபுரத்தில் இருக்கும் வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலுக்கு வருவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் ராமநவமிக்கு பார்த்தீங்கன்னா ராவன் சீதைக்கு திருக்கல்யாணம் நடக்கும். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த பாக்கியம் கிடைத்தால் நமக்கும் கல்யாணம் நடக்கும் என்ற ஐதீகம். அந்த ராமநவமினா அந்த ஐதீகம். அனுமன் ஜெயந்தினா மொத்த பேரும், அதாவது கிருஷ்ணாபுரம், பொன்னேரி, கொடூர், அது மாதிரி மொத்த ஊரும் வீரமாக இருக்கணும்னு இந்த அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். கொஞ்சம் நான் கோவிலை காமிக்கிறேன். வீர ஆஞ்சநேய சுவாமி கோவில் உங்களையும் வரவேற்கும். அவர் உங்களுக்கும் ஆசீர்வதிப்பார். ஆஞ்சநேயர் பார்த்தவரை நம்ம அவனுக்கு பிள்ளைகள். நன்றி. தேங்க்யூ. रघुनंदन रघुनंदन रघुवर सेवन रघुपति चायन शतयोजन शतशतयोजन शरधि नियोजन